அஷ்டலட்சுமிகள் அருள் புரியும் அஷ்டலட்சுமி கோயில். சென்னை பெசநகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலில் அஷ்டலட்சுமிகளின் வடிவங்கள் 8ம் சிற்ப நூல் விதிப்படி நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். சென்னை பெசநகரில் அஷ்டலட்சுமி ஆலயம் உள்ளது. அக்கோயிலில் அஷ்டலட்சுமிகளின் வடிவங்கள் 8ம் சிற்ப நூல் விதிப்படி நிறுவப்பட்டிருக்கிறது. இக்கோவிலின் தரைத்தளத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ மகாலட்சுமியின் பிரதான சன்னதிகள் அமைந்துள்ளன. கிழக்கே திருமுக மண்டலம், அப்படியே பிரகாரத்தில் சுற்றினால் தென்பகுதியில் ஸ்ரீ ஆதிலட்சுமி, மேற்கில் ஸ்ரீ தானியலட்சுமி, வடக்கில் ஸ்ரீ தைரியலட்சுமி, மீண்டும் ஸ்ரீ மகாலட்சுமியின் பிரதான சன்னதி உள்ளது. பின்பு இரண்டாவது தளத்திற்கு ஏறினால் முதலில் கிழக்கு முகமாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ கஜலட்சுமியை தரிசனம் செய்யலாம். அதன் பிறகு சுற்றினால் தென்பகுதியில் ஸ்ரீ சந்தானலட்சுமி, மேற்கில் ஸ்ரீ விஜயலட்சுமி, வடக்கில் ஸ்ரீ வித்யாலட்சுமிகளையும் வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு ஸ்ரீ கஜலட்சுமி சன்னதியிலிருந்து மூன்றாவது தளத்திற்கு மேலேறி சென்றால் பிரதான நிலையில் ஸ்ரீ தனலட்சுமி அருள் காட்சி தருவாள். இவ்வாறாக அஷ்டலட்சுமிகளையும் பிரதான சன்னதியில் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ மகாலட்சுமி மூர்த்தங்களையும் தரிசித்து சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். இந்த அஷ்டலட்சுமி ஆலயத்தில் அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்தில் 9 கருவறைகளுடன் கூடிய சிறு சிறு கோயில்கள் உள்ளன. அவை தரைத்தளத்தில் 4ம், இரண்டாவது தளத்தில் 4ம், மூன்றாவது தளத்தில் 1மாக நிறுவப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலின் முதல்நிலை கோஷ்டங்களில் அஷ்டலட்சுமிகளின் 8 வடிவங்களும் அதை சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறாகவே இரண்டாம் நிலையில் தென்கிழக்கு மூலையில் ஸ்ரீ லட்சுமி கல்யாண திருக்கோலமும், தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ வைகுண்ட காட்சியும், வடமேற்கு மூலையில் ஸ்ரீ ஆதிசங்கரர், ஸ்ரீமத் ராமானுஜர், ஸ்ரீமத் வாச்சாரியார் போன்ற மகா ஞானிகளின் திருவுருவங்களையும், வடகிழக்கில் தேவாசுரர்கள் அமிர்தம் பெற திருப்பார்கடலையும் கடையும் எழிற்காட்சியையும் அதை சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டு நம் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து கொள்கின்றன. மூன்றாவது நிலையில் ஒருபுறம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தசாவதார கோலங்களும், ஒருபுறம் சைவ சம்பிரதாயத்தின்படி ஸ்ரீ ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தவம் ஓதும் பிம்பத்தையும், ஒருபுறம் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி தூப்புல் ஸ்ரீநிக மாந்த மகாதேசிகரின் திருவுருவத்தையும் தரிசிக்கலாம். பிரதான கோயிலின் முன்புறமாக சங்கநிதி, பத்மநிதி என 2 பொக்கிஷங்களுக்கும் 2 கோயில்கள் உள்ளன. மாவிளக்கு ஏற்றிய ஸ்ரீ மகாலட்சுமி. புரட்டாசி மாதம் விஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும். குறிப்பாக புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிகச் சிறந்தவை. அதிலும் 3ஆம் சனிக்கிழமை உத்தமோத்தமனானது. இந்த காரணத்தால் தான் புரட்டாசி 3ஆம் சனி அன்று பெருமாள் கோயில்கள் நிரம்பி வழிகின்றன. திருமலை திருப்பதிக்கு சென்றால் சுவாமியை தரிசிக்கவே முடியாதபடி பெரும் மக்கள் கூட்டம் அலைமோதும். இந்த மாத நாட்களில் மாவிளக்கேற்றி விசேஷமாக நாம் பகவான் விஷ்ணுவையும் தாயார் ஸ்ரீ லட்சுமி தேவியையும் வணங்கி வழிபட்டால் நமது கஷ்டங்கள் எல்லாம் விலகி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் என்பது ஐதீகம். இதற்கு மகாலட்சுமியை ஒரு இடத்தில் முன்னுதாரணமாக மாவிளக்கேற்றி மாதவனை வழிபட்டிருக்கிறார். சென்னை பெசநகர் ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயிலில்தான் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வரும் 3வது சனிக்கிழமை அன்று அன்னை மகாலட்சுமி மாவிளக்கேற்றும் சடங்கு நடைபெறுகிறது. இவ்வாலயத்தில் புரட்டாசி சனியன்று காலையில் வழக்கம் போல் தினசரி பூஜைகள் நடந்து முடிந்த பிறகு சுமார் 9 மணிக்கு மேல் இங்கு உற்சவ மூர்த்தியாக உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் முன்பு அன்னக்கூட உற்சவம் நடைபெறும். அதன் பிறகு இங்குள்ள அஷ்டலட்சுமிகளின் சன்னதிகளில் ஒரு சன்னதிக்கு ஒரு மாவிளக்கு என்ற விதத்தில் 8 சன்னதிகளிலும் 8 மாவிளக்குகள் ஏற்றப்படுகின்றன. இவற்றை ஸ்ரீ மகாலட்சுமியை ஏற்றுவதாக ஐதீகம். பிறகு அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் முன்பு கொண்டு செல்லப்பட்டு அந்த 8 மாவிளக்கின் தீப சுடர்களால் பெருமாளின் முன்பு உள்ள ஒரு பெரிய அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. மாலை சுமார் 5 மணி அளவில் சகஸ்ரநாம அகண்ட பாராயணமும் பூஜைகளும் 4000 திவ்ய பிரபந்த பாரசுரங்களின்படி பகவானை சேவித்தலும் வரிசையாக நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ மகாலட்சுமியை மாவிளக்கேற்றி மாதவனை வழிபடும் இந்த ஆராதனை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கிறார்கள். வரலாறு: காஞ்சி சங்கர மடத்து பெரியவர் சந்திரசேகர் சரஸ்வதி அவர்களின் விருப்பப்படி அஷ்டலட்சுமி கோயில் இக்கடற்கரையில் கட்ட 1974ஆம் ஆண்டில் அடிக்கல் நடப்பட்டது. 5 ஏப்ரல் 1976இல் அகோபில மடத்தின் 4வது ஜீயர் வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் தலைமையில் அஷ்டலட்சுமி கோயில் குடமுழக்குடன் நிறுவப்பட்டது. கோவில் அமைப்பு: அஷ்டலட்சுமி கோயில் 65 அடி நீளம், 45 அடி அகலம் கொண்டது. லக்குமின் அஷ்டலட்சுமி வடிவங்கள் கோபுரத்தின் 4 நிலையில் உள்ள 9 சன்னதியில் அமைத்து கட்டப்பட்டது. அஷ்டலட்சுமிகளை தவிர 10 தசாவதார அவதாரங்களுக்கும் குருவாயூரப்பன், கணபதி, தன்வந்திரி மற்றும் அனுமன் சன்னதிகளும் உண்டு. நன்றி, வணக்கம்.